ஹாய் சுட்டீஸ், வெல்கம் பேக் டு வெண்துருவ கதைகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் மிஸ்டரி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல நைட்டு 10 மணிக்கு அப்புறம் வாட்சை கழட்ட கூடாது. அந்த ஊர்ல கவின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் அந்த ரூலை பிரேக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு வில்லேஜ்ல எல்லாரும் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு ரூல் இருந்துச்சு. நைட்டு 10 மணிக்கு அப்புறம் வாட்சை ரிமூவ் பண்ணவே கூடாதுன்னு. யாரும் ரீசன் கேட்கல. ஒரு நாள் கவின்ற பையன் கியூரியாசிட்டியில அந்த வாட்சை கழட்டி பார்த்தான். அடுத்த செகண்டே அவன் வீட்டில் இருந்த எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. டிவி ஸ்டாப் ஆகுது, ஃபேன் ஸ்டாப் ஆகுது, அவுட் சைட் பேர்ட்ஸ் கூட மூவ் ஆகல. ஹோல் வேர்ல்டுமே அப்படியே நின்ன மாதிரி இருந்துச்சு. கவின் மட்டும்தான் மூவ் ஆனான். சடனா பார்த்தா அவன் வாட்ச்ல இருந்து லைட் எரியுது. அதுல டைம் ப்ரொடக்ஷன் டிசேபிள்னு வந்துச்சாமா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் ட்விஸ்டே. வீட்ல இருந்த வால்ல டார்க்கா ஏதோ ஷேடோ நகர மாதிரி இருந்துச்சு. கவின் பயந்துட்டு வாட்சை ஆன் பண்ணான். உடனே எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே அவன் தாத்தா கிட்ட கேட்டான், இந்த வாட்ச் ரொம்ப ஸ்பெஷலான்னு. அதுக்கு தாத்தா சொன்னாரு ஆமான்னுட்டு. அப்ப தாத்தா சொன்னாரு, இந்த வாட்ச் வந்து டைம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, நைட்ல வர ஷேடோ மான்ஸ்டர்ஸை ஸ்டாப் பண்ணதான்னு சொன்னாரு. வாட்சை ரிமூவ் பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயிடும்னு சொன்னாரு. கவின் உடனே ஷாக் ஆகிட்டான். அடுத்த நாள் நைட்டு கவின் தூங்க போறதுக்கு முன்னாடி அவனோட வாட்சை வந்து ஆன் பண்ணி வச்சான். அதுல ஒரு மெசேஜ் வந்துச்சு, நெவர் ரிமூவ் மீன் வந்துச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ரூல்ஸ் போடுறது வந்து போரிங்கா இருக்கலாம், ஆனா பெரியவங்க சொல்றது வந்து நம்மள சேவ் பண்ணத்தான். ஸோ கியூரியாசிட்டியில நம்ம எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ண வேணாம். சுட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியோட மீண்டும் சந்திப்போம். Until then, keep smiling. Bye bye.